Gomathi's Kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க bell பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. Hello friends, welcome back to Gomathi's Kitchen. நம்ம இன்னைக்கு அன்னாசி பழ கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது பார்த்துருவோம். நான் இன்னைக்கு வந்து 1 கப் அளவு மெஷர்மென்ட் கப் உள்ள 1 கப்புக்கு நல்ல நைஸா இருக்கிற ரவையா வறுக்காத ரவையா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெய்யில வறுக்கறப்ப அதோட வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு அதே கப்ல 1 கப் அளவுக்கு நைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பைனாப்பிள் எடுத்துக்கலாம். எவ்வளவு தூரம் உங்களால பொடியா நறுக்கி எடுக்க முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2.5 கப் அளவுக்கு நம்ம இன்னைக்கு தண்ணி தேவைப்படும். இதுக்கு 3/4 கப்ல இருந்து 1 கப் அளவு சுகர் வந்து இதுக்கு தேவைப்படும். இது வந்து அன்னாசி பழத்தோட புளிப்பு இனிப்பை பொறுத்து இது கொஞ்சம் வேரி ஆகும். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி கூட குறைச்சி இதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் வந்து சால்ட் தேவைப்படும். எசன்ஸ் தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஃபுட் கலர் கொஞ்சோண்டு ஆட் பண்ண போறேன். இதுக்கு 2 டேபிள்ஸ்ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ண போறோம். இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு அன்னாசி பழ கேசரி செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். கூடவே இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு கார்ன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம லேட்டாக சாப்பிட்டாலும் நம்மளோட கேசரி நல்லா தளர்த்தியாகவே இருக்கும். அதுக்காக இதை ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து நெய்யே கூட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க திராட்சையும் போட்டு அது நல்லா உப்பி வர அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இதை இன்னொரு பவுலுக்கு இதை மட்டும் மாற்றி எடுத்து வச்சிருவோம். முந்திரி பருப்பு திராட்சையை மட்டும். இப்போ இதே எண்ணெயிலையும் நெய்யிலையும் நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை போட்டு நல்லா வந்து வாசம் வர அளவுக்கு மீடியம் இல்லாட்டி மீடியம் லோவில் வச்சு நல்லா வறுத்துடுங்க. பார்த்து கைவிடாமல் வறுக்கணும். அப்படி இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட கேசரியோட வாசனை பார்த்திங்கன்னா வேற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் வறுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அது நல்லா வறுப்பட்டோன்னே நல்ல ஒரு மனம் வந்து நமக்கு தெரியும். அந்த வாசனை வரப்பே அது அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பொலன்னு இந்த அளவுக்கு நம்ம வறுப்பட்டுருச்சு. கலரும் லைட் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம ரவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம அதே பேன்லேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவிலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்காக இதை பண்ணுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அன்னாசி பழமும் கொஞ்சம் வந்து புளிக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த சுகர்லேயே நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்க அன்னாசி பழத்தையும் போட்டு நல்ல மீடியம் தீயிலே இந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னா அது நல்லா ஸ்வீட் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கிரன்ச்சி டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம கேசரியில் நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டராக இருக்கும். இப்போ 2.5 கப் அளவுள்ள தண்ணியை இன்னொரு அடுப்பில் நல்லா தளன்னு இந்த மாதிரி கொதிக்க விட்டுருவோம். இந்த பைனாப்பிள் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டயத்திலே இப்போ பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையையும் போட்டு இதிலேயே 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதில் எல்லா ஜாமானும் படுறப்ப நம்ம ரவை இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் ஆகிடும். இப்போ எடுத்து வச்சிருக்க கொதிக்கிற தண்ணியையும் இதிலேயே ஊற்றிடுங்க. போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா நம்ம ரவை வறுத்துருக்கிறதுனால இப்போ வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கட்டிப்படாது. ஈவனாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரவை வந்து கட்டிப்படாமல் தளர்த்தியாக தான் இருக்கும். இப்போ நம்ம 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா இனிப்பை கொஞ்சம் தூக்கலாக்கி காட்டும். அதுக்காக இதை ஆட் பண்ணுறது. இதை மீடியம் லோவில் இல்லை மீடியம் தீயிலே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம குங்குமப்பூவை கூட பாலில் கரைச்சி நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு சுகர் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட அன்னாசி பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறனால 1 கப் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களோட அன்னாசி பழம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. 3/4 கப்பே தாராளமாக போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளோட கேசரி இந்த மாதிரி டெக்ஸ்சர்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன்.
நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வந்து மீடியம் தீயிலே நெய்யிலேயே நம்மளோட கேசரியை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா நல்ல எல்லா ஃப்ளேவரும் நம்மளோட கேசரியிலையும் இறங்கிடும். பட் மீடியம் லோவில் இல்லை மீடியம்லேயே தீயை வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடி இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேசரி 2 நிமிஷம் தயாராகிடுச்சு. மிச்சம் இருக்கிற எல்லா நெய்யுமே இந்த மாதிரி வழித்து எடுத்து ஊற்றிடலாம், வேஸ்ட் பண்ண வேணாம். நம்மளோட கேசரி தயாராகிடுச்சு. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக வந்து சர்விங் பவுலுக்காக மாற்றிட்டு மிச்சத்தை இதில் போட்டுறேன் நான். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான அன்னாசி பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.